ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். இந்த நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 பாத்திரம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண நண்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்க ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம முதல்ல நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அது மேலே இருக்க அந்த ஓடை தனியாக கலத்தி எடுக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி இலை மாதிரி இருக்குது பாருங்கள். இது இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வரலனாலும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், அது அழகாக நிமிர்ந்து வந்துடும் பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் இப்படி கையை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக இப்படி மூடியை ஓப்பன் பண்ணுற மாதிரி கலந்து வந்துடும். ஸோ கலந்ததுக்கப்புறமா இப்படி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த வேஸ்டேஜ்லாம் அழகாக அதோட குடல் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே அந்த மூடியோடய அப்படியே வந்துடும், அந்த மேலே இருக்க அந்த ஓடோடய வந்துடும், சரிங்களா? அது தனியாக கலத்துனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க அந்த கண், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பூ மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே இப்படி கையை வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்துடலாம். நீங்கள் இப்படி பிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடல் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கையை வச்சே இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் கால் பகுதி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடுக்கு எல்லாமே அப்படியே முழுசாக வச்சா தான் அவங்களுக்கு வந்து நண்டு குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட் நம்ம தனியாக பிச்சு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ஈஸியாக வேகவும் செய்யும், அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் முழு கிராபாக அப்படியே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிராப் மட்டும் நீங்கள் வேக வைக்கிறீங்க, அது வந்து 2 முழுசாக கீழே இருக்கும், மேலே வந்து ஒன்று இருக்குன்னா சரியாக ஈவனாக வேகாமல் இருக்கும். நீங்கள் எல்லாமே தனித்தனியாக பிச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாட்டு குக் ஆகி வரும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ மேலே இருக்க அந்த கொடுக்கு மட்டும் ஃபஸ்ட் தனியாக நீங்கள் கலத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த கால்கள்லேயும் அந்த சின்ன சின்னதாக அந்த கால்கள் இருக்குல்ல, அதுக்கு முனியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும், அதையும் கூட நீங்கள் தனியாக எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நண்டை நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி இருக்க அந்த இலை மாதிரி இருக்க அந்த பகுதியை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலந்துரும். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் அந்த ஓடு ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு கண்களை எடுத்துடுறோம். அதோடைய கண்கள், அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க அந்த பூ மாதிரி இருக்க அந்த விஷயம் இதெல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் உள்ளே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து நண்டோட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எடுத்துட்டாலும் சுத்தமாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக அது எப்பவுமே பிடிக்காது, ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அது உங்கள் விருப்பம் போல், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை எடுத்துருங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்து வாங்குறது. நீங்கள் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் எடுக்கும்போதே நல்லா வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இதே வந்து கெட்ட நண்டு, பழைய நண்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கால்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சு பிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு இருந்ததுன்னா பழைய நண்டுன்னு அர்த்தம். ஒரு சில நண்டில் தனியாகவே கால் வந்து பிஞ்சு வந்திருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க, நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. வாடை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அண்ட் அது பிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஈஸியாக அந்த கால் வந்து பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப வந்து பழைய நண்டுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்க நண்டில் இப்போ 1 கிலோ நண்டு வாங்குறீங்க, ஒரு 2 நண்டு வந்து பழைய நண்டாக இருக்குது அப்படின்னா கூட தயவு செய்து அந்த கெட்டுப்போன நண்டை தூக்கி போட்டுருங்க. அதோடு சேர்த்து சமைச்சிக்கலாம், பரவாயில்ல கொஞ்சம் தானே இதாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வாட்டி எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 2 நண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பழைய நண்டு மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சேர்த்து போட்டு சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நண்டு குழம்பே நாசமாக போயிடும். ரொம்ப டேஸ்ட் வந்து கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அந்த கெட்டுப்போன நண்டோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்க நண்டோட டேஸ்ட்டையும் நாசமாக ஆக்கிரும். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாடையாக இருக்குது, கால் வந்து ஈஸியாக பிஞ்சு போகுது, கொஞ்சம் பழைய நண்டாக இருக்குது அப்படின்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க, சரிங்களா? மீதி நண்டோட டேஸ்ட்டும் அதுக்கு எடுத்துரும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்டுங்களில் இந்த மாதிரி அந்த இலை மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நிறைய வந்து மண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த நண்டில், இது வந்து அதோட கருமுட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க வேணாம், அதை நம்ம ரிமூவ் பண்ணி போடும்போது அதையும் சேர்த்து தூர போட்டுடலாம். பாருங்கள், நீங்கள் இப்படி கையை இப்படி தூக்கும் போதே அப்படியே வலிச்சு எடுக்கிற மாதிரி எடுங்க, அப்போ உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாமே வந்து அப்படியே அந்த ஓடோடே வந்துடும். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணோம்ல, அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக வச்சு குக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாதியாக உடச்சி குக் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம், பாதியாக உடச்சி க்ளீன் பண்ணுறது தான். ரொம்ப பெரிய நண்டாக இருந்தால் பாதியாக உடைங்க. சின்ன நண்டாக இருந்தால் முழுசாவே வச்சுருங்க. ஏன்னா நம்ம முழுசாக வச்சு நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப பெரிய நண்டாக இருந்ததுன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கொடுக்கு மாதிரி இருக்குது பிச்சுரு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுக்காகனா ஈஸியாக ஈவனாக குக் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய நண்டாக இருந்தது, நீங்கள் வந்து அதை முழுசாக குக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சரியாக வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், சின்ன நண்டு பெரிய நண்டு எல்லாம் மிக்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒருவேளை நீங்கள் பெரிய நண்டே வாங்கி குக் பண்ணிங்கனாலும் சரி, அதை பாதியாக உடச்சிருங்க. உடச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் குக் ஆகும், ஈவனாகவும் குக் ஆகி வரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் சின்ன நண்டாகவும் இருக்குது, பெரிய நண்டாகவும் இருக்குது அப்படின்னா, பெரிய நண்டை மட்டும் பாதியாக பிச்சிருங்க, சின்ன நண்டை முழுசாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன நண்டை பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிரும். ஸோ சின்ன நண்டை முழுசாகவே இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம நண்டு ஏற்கனவே வச்சிருந்த பாத்திரத்தை ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் எதெல்லாம் பெரிய நண்டாக இருக்கோ அதை மட்டும் பாதியாக உடச்சிக்கிறேன். சின்ன நண்டெல்லாம் அப்படியே முழுசாகவே வச்சுக்கிறேன். இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். சரிங்களா? உங்கள் மனசுக்கு திருப்தி ஆகிற மாதிரி ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. எனக்கு 2 தண்ணி அலசினாலே எப்பவுமே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா அலசிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றி அலசும் போதே நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டு நீங்கள் அலசுங்க. அப்போ வந்து அது உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியோடய போயிடும். நண்டோட சின்ன கால்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் நண்டோடய வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை கூட தனியாக பிக்கணுன்னாலும் பிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பட் பெரிய கொடுக்கு மட்டும் நீங்கள் கம்பல்சரி தனியாக பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். அடுத்ததாக வந்து இதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொஞ்சம் கழுவுனோம்னா அதில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எடுத்துரும். நீங்கள் இதில் மட்டும் இல்லைங்க, சிக்கனில், இறால, மீன் கழுவும் போது எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகி வரும். சரிங்களா? அதில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையுமே கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட நண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் நண்டு வாங்கினீங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நண்டோட ரெசிபிஸ் நிறைய வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். முக்கியமாக சளி பிடிச்சிருக்க டைமில் நண்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ஏற்கனவே நண்டு மசாலா, நண்டு ரசம், செட்டிநாடு நண்டு குழம்புன்ட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சொல்லணும்னா நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவே நண்டு மசாலா தான். ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே இருக்க ஐகான்லேயும் இருக்குது, அண்ட் என் ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.